வணக்கம் மக்களே. Realme அவங்களோட என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா Realme C சீரிஸ்ல நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா Realme C11 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட சக்சஸர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா Realmeலேருந்து C12 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme லான்ச் பண்ணியிருக்க இந்த Realme C12 மொபைலோட ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து இதை லான்ச் பண்ண போறாங்க, இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து இந்த மொபைல் வந்து ஒர்த்தா இல்லையா, இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Realme இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் செக்மெண்ட் ஃபோனில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் இந்த மொபைலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ விலையை வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு என்ட்ரி லெவல் மொபைல், 10,000 ரூபாய் கீழே உள்ள மொபைல் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு கிளாஸ் பாடி வந்து கிடையவே கிடையாது. ஸோ கிளாஸ் பாடி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு பாலிகார்பனேட் பாடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. கூடவே வந்து நம்மளால ஃபிளாஷ் பார்க்க முடியுது. கூடவே ரியர் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ மொபைலோட முன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி டிராப் நாட்ச் வந்து பார்க்க முடியுது. மொபைலோட கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெசல் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மொபைலோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்லிம் ஷாட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களால 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்க்கறப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் பட்டன் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. மொபைலோட பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் மொபைல். அதில் வந்து நீங்க வந்து டைப் C சார்ஜிங் போர்ட்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அடுத்ததா உங்களுக்கு 3.5 mm கான ஜாக் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் போர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த Realme C12 ஓட பில்ட் குவாலிட்டி. இந்த மொபைலோட டிஸ்ப்ளே பத்தி பார்க்கணும் அப்படின்னா 6.5 inch HD+ IPS LCD டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்ப்ளே கூட கிடையாது. சோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு மினி டிராப் நாட்ச் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கீழே வந்து சின்னதா வந்து ஒரு பெசல் கொடுத்திருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கற 720x1560 ரெசல்யூஷன் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 20:9, அதாவது 88% வந்து ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைலோட கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் முன்னதே சொன்னது போல ரியர் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட பிரைமரி சென்சார் வந்து பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல்ல கொடுத்திருக்காங்க. 2.2 அபெக்சர்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம 2 MP கான ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் பிளஸ் 2 MP கான ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 2.4 அபெக்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மினி டிராப் நாட்ச்க்குள்ள வந்து நமக்கு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதோட அபெர்ச்சர் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து f2.0 அபெர்ச்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க. உங்களால 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் யூஸ் பண்ணி ஃபுல் HD வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே வந்து செல்ஃபி கேமரால வந்து பாத்தீங்கன்னா HD வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் வந்து பாத்தீங்கன்னா குரோமோ போஸ்ட், HDR மற்றும் ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மொபைலோட முக்கியமான பிரைன் ப்ராசஸரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மொபைல் உங்களுக்கு மீடியாடெக்கோட Helio P35 ப்ராசஸரோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்காது. சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே விளையாட முடியும். ஸோ PUBG, கால் ஆஃப் டியூட்டி இதெல்லாம் பத்தி பேசுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய வந்து லேக் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தபடியா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த OSல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Android 10ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா Realmeயோட UI யோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியா இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட்ல வந்து அவைலபிளா இருக்கும். சோ மெரைன் ப்ளூ மற்றும் கோரல் ரெட் அப்படிங்கிற 2 வேரியன்ட்ல வந்து இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தபடியா இந்த மொபைலோட வேரியன்ட்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட்டான 3GB RAM plus 32GB இன்டர்னல் மெமரியோட லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணி அப் டு 256GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா இந்த மொபைலோட பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 6000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்லயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6000 mAh பேட்டரி தான். இவங்க கொடுத்திருக்க இந்த 6000 mAh பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 46 ஹவர் வரைக்கும் நீங்க கால் பேச முடியும். அதே மாதிரி 60 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா வந்து நீங்க மியூசிக் ப்ளே பண்ண முடியும். சோ 24 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸா உங்களால வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல வந்து 5% பேட்டரி வச்சு உங்களால கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் வந்து கால் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலை நீங்க ஸ்டாண்ட் பைலே வச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி கிட்டத்தட்ட 57
7 நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. 6000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த 6000 mAh பேட்டரி வந்து சார்ஜ் பண்றதுக்கு அவங்க கொடுத்திருக்க சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா 10 வாட் சார்ஜர் தான். ஸோ 10 வாட் சார்ஜர் வச்சு நம்ம 6000 mAh பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். இதோட டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 164.5 இன்டூ 75.9 இன்டூ 9.8 மில்லிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டும் வந்து பாத்தீங்கன்னா 209 கிராம்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4G சப்போர்ட் பண்ணும் பிளஸ் OLT சப்போர்ட்டும் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத்தோட 5.0 கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட பிரைஸ் வந்து அவங்க ரிவீல் பண்ணல. பட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கறப்ப ஸோ இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா 100% கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா 10,000 கீழே தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைலை எந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ண கூடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 8000 to 8500 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள லான்ச் பண்ணா இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த மொபைலை பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேல வந்து பிரைஸ் போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மொபைலை பத்தி நீங்க வந்து யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னு சொன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்லயே 10,000 ரூபாய் கீழே வந்து 4GB ரேம்ஸ் உள்ள மொபைல் கூட இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா C சீரியஸ்ல ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே என்ட்ரி லெவல் மொபைல்ல நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நல்ல நல்ல மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த C3க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ற எல்லா மொபைலுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இவங்க எதை வச்சு இந்த C சீரிஸ் வந்து சக்சஸர் சீரிஸ்னு சொல்லிட்டு மொபைல் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால சொல்ல முடியல. பட் அவங்க வந்து என்ட்ரி லெவல்ல நாங்க மொபைல்ஸ் லான்ச் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3GB மொபைல்ஸ்லாம் வந்து யாருமே வந்து ப்ரிஃபர் பண்றது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு 4GB RAM 64GB மெமரியோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல மொபைல்ஸ் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதை மேல வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க 3GB உள்ள மொபைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Flipkartல வந்து அவைலபிளா இருக்கும். Flipkartல ஆன்லைன் சேல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்புறம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டா வரும். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.